புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 4 தி கிங்டம்ஸ் ஆஃப் தி லிட்டில் லைஃப் பக்கம் 138. மாய சித்தம் மற்றும் தெய்வீக மாற்றத்துடன் கற்பிணி. காஸ்மிக் பாம்பு படையின் முதல் முறுக்குகள். மேட்டரின் டிரான்சின் மாய வளையத்திலிருந்து அவிழ்க்கப்பட்டது. வாழ்க்கையின் சூடான காற்றில் அது தலையை உயர்த்தியது. அது இன்னும் இரவின் விரைப்பான தூக்கத்தை தூக்கி எறிய முடியவில்லை. அல்லது மனதின் வியப்பூட்டும் புள்ளிகளையும் கோடுகளையும் அணிந்து கொள்ளவும். ஆன்மாவின் கிரீடத்தை அணிந்து கொள்ளவும். அல்லது ஆவியின் சூரிய ஒளியில் நிமிர்ந்து நிற்கவும் முடியவில்லை. இன்னும் அசுத்தமும் சக்தியும் மட்டுமே காணப்பட்டது. நனவின் இரகசிய ஊர்வலம், காமம் மற்றும் அடிக்கும் உணர்வின் வளமான சேருமூலம். வெளிச்சத்திற்கு, தடிமனான சுயத்தின் உடலின் மேலோட்டத்தின் கீழ், இருட்டில் வேலை செய்யும் ஒரு தாமதமான வெறித்தனம், இயற்கையின் உணர்ச்சிமிக்க மாற்றத்தின் கொந்தளிப்பான ஈஸ்ட், புளிப்பு சேற்றில் இருந்து ஆன்மாவின் படைப்பு. ஒரு பரலோக செயல்முறை இந்த சாம்பல் மாறுவேடத்தை அணிந்து கொண்டது. அதன் மறைவான இரவில் விழுந்த அறியாமை அதன் ஊமைத்தனமான வேலையை அடைய உழைத்தது. இயற்கையின் சேற்றில் கடவுளின் மகிமையை வெளியிடும் மனச்சாட்சியற்றவரின் தேவையின் ஒரு மறைப்பு. அவரது பார்வை, உருண்டைகளை உள்ளடக்கிய ஆன்மீகம், சாம்பல் பாஸ்போரசென்ட் மூடுபனி வழியாக துளைத்து, இந்த ஊமை மற்றும் திடமான செல்களை உயிர்ப்பிக்கும் மற்றும் சதையின் எண்ணத்தையும் இயக்கத்தையும் அதன் விருப்பத்தின் தீவிர காமத்தையும் பசியையும் தூண்டும் மாற்றும் ஃப்ளக்ஸ் ரகசியங்களை ஸ்கேன் செய்ய முடியும். இதையும் அவர் அதன் மறைவான நீரோடையில் கண்காணித்து, அதன் செயல்களை ஒரு அதிசய நீரூற்றில் கண்டுபிடித்தார். ஒரு மர்மமான இருப்பை யாராலும் ஆராயவும் முடியாது, ஆளவும் முடியாது. இந்த கதிர் மற்றும் நிழலின் விளையாட்டை உருவாக்கியவர், இந்த இனிமையான மற்றும் கசப்பான முரண்பாடான வாழ்க்கையில் உடலிலிருந்து ஆன்மாவின் நெருக்கங்களைக் கேட்கிறார் மற்றும் ஒரு நரம்பின் விரைவான அதிர்வு மூலம் அதன் இயந்திர துடிப்பை ஒளி மற்றும் அன்புடன் இணைக்கிறது. இது ஆவியின் உறங்கும் நினைவுகளை நேரின் நுரைக்கு கீழே உள்ள துணை மனசாட்சியின் ஆழத்திலிருந்து வரவழைக்கிறது.